அன்பர்களே, இன்று சம்பக சஷ்டி விழாவிலே 6வது நாள். கொங்கராயக்குறிச்சி ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் காலபைரவர் திருக்கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் உள்ள கருங்குளம் ஆற்றுப்பாலத்திற்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொங்கராயக்குறிச்சியில் உள்ளது. பை என்றால் படைத்தல், ரா என்றால் காத்தல், பா என்றால் அழித்தல், முத்தொழிலையும் செய்யக்கூடியவர் என்பதால் பைரவர் என்று அவருக்கு பெயர். சோழர்குல வாரிசுகள் கடல் வழியாக கொற்கை கடற்கரை பகுதிக்கு வந்தனர். இவர்களது வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ பைரவர். இந்த பகுதிக்கு வந்தபோது பைரவ விக்கிரகத்தையும் எடுத்து வந்தனர். இவரை சட்டைநாதர் என்னும் பெயரில் வழிபட்டனர். பாண்டிய மன்னர்கள் போர் தொடுத்து வந்தபோது சோழர்குல வாரிசுகள் தப்பித்து செல்லும் போது இந்த காலபைரவரை இங்கேயே விட்டு சென்று விட்டனர். வீரபாண்டிய மன்னன் இந்த பைரவர் சிலையை ஒரு சிறு கோவிலாக கட்டி கும்பாபிஷேகம் செய்வித்தார். சிவன் அம்பிகையையும் தனி சன்னதிகள் பிரதிஷ்டை செய்தான். ஈசனுக்கு ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் என்னும் திருநாமத்தையும், அம்பிகைக்கு கனக குஜாம்பிகை என்னும் திருநாமம் இட்டு வழிபட்டார். பின்னர் ஆண்ட கொங்கு நாட்டு மன்னர்களும் கோவிலை விரிவுபடுத்தி புனரமைத்தனர். இவற்றை இங்குள்ள கல்வெட்டுகளால் நாம் அறியலாம். கொங்குராயன் என்னும் சிற்றரசன் இந்த பகுதியை ஆண்டபோது கோவிலையும் ஊரையும் விரிவுபடுத்தினார். அதனால் இந்த ஊர் கொங்கராயக்குறிச்சி என பெற்றது. சாலையிலிருந்து 16 அடி பள்ளத்தில் கோவில் உள்ளது. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவில் மண்ணுள் மறைந்தது. 120 ஆண்டுகளுக்கு முன்பு இது கண்டுபிடிக்க பெற்று 25 ஆண்டுகளுக்கு முன் மண்ணை அகற்றியதால் ஆலயம் பள்ளத்தில் உள்ளது. கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை கடந்து முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறைகளை நாம் பார்க்கலாம். கருவறையின் முன்மண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் கனக குஜாம்பிகை என்னும் பொன்னுறுதி அம்பாள் தனி சன்னதியிலே அருள் பாலிக்கிறாள். இவளை வழிபட்டால் பொன் பொருள் வளம் கூடிடும். கருவறையில் மூலவராக ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார். பிரகாரத்தில் கன்னிமூலை கணபதி, தேவியரோடு சுப்பிரமணியர், சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. முன்மண்டபத்தின் வடக்கில் தெற்கு நோக்கி சட்டைநாதராகிய காலபைரவர் தனிச்சன்னதி கொண்டுள்ளார். நின்ற கோலம். இடது மேற்கையில் பாசம், கீழ்கையில் பிரம்மகபாலம், வலது மேற்கையில் டமருகம், கீழ்கையில் திரிசூலமும் கதையும் கொண்டுள்ளார். அவருடைய வலது கால் தொடையில் பாம்பு உள்ளது. வடகிழக்கு மூலையிலும் தனியாக ஒரு பைரவர் சன்னதி உள்ளது. தேய்பிறை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை, பரணி நாள், பிரதோஷம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி விழாக்கள் போன்றவை இங்கு நடைபெறுகின்றன. ஏவல், பில்லி, சூனியம் அகலவும், கோவிலில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் பித்ருதோஷம், செவ்வாய் தோஷம் நீங்கிடவும், தடைகள் நீங்கிடவும் மக்கள் இங்கு பைரவரை வேண்டி வழிபடுகிறார்கள். வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பைரவருக்கு அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி வழிபடுகிறார்கள். தற்போது திருப்பணிகள் நடைபெறுகின்றன. அனைத்து நலன்களையும் அருளும் கொங்கராயக்குறிச்சி ஸ்ரீ காலபைரவரையும் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ பைரவாய நமஹ. ஓம் நம சிவாய.